வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறடி கேஸ் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சாயங்காலமா போலீஸ் வருவாங்க அப்படின்னு கிறிஷோட சார் சொன்னதை நினைச்சு பயந்து போய் கிறிஷ் இப்போ ஸ்கூல்ல விட்டே ஓடி போயிடுறான். செக்யூரிட்டியுமே துரத்திட்டே ஓடுறாரு. ஆனா கிறிஷை பிடிக்க முடியல அவரால். கிடையில அந்த இடத்துக்கு வந்த முத்துவோட காரோட டிக்கியில யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிறான் கிறிஷ். முத்துவுமே அதை கவனிக்காம டிக்கியை க்ளோஸ் பண்ணிடுறாரு. கிறிஷை தேடி வந்த செக்யூரிட்டி இப்போ முத்துவை பார்த்து பேசுறாரு. இந்த வழியா ஒரு சின்ன பையன் ஓடி வந்ததை பாத்தீங்களா சார்? ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இல்லையே, அப்படி நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. முத்து இப்போ மீனாவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கிற மீனா அப்படின்னு கேக்குறாரு. நாங்க வேலையை முடிச்சுட்டு ஈஸ்வரியக்கா கடைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. உதிரிப்பூ ஆர்டர் வேற வந்திருக்குங்க, அம்மா வீட்டுக்கு போய் வாங்க வேற போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ அங்கேயே இரு மீனா, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. கிறிஷோட போர்டிங் ஸ்கூல்ல இருந்து கிறிஷோட கார்டியனுக்கு கால் பண்றாங்க. என்ன சார், மறுபடியும் கிறிஷ் எதுவும் பிரச்சனை பண்றானா? சாப்பிட மாட்டேன்றானா? நீங்க கொஞ்சம் அதட்டுங்க சார், அதெல்லாம் சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஷ் அங்க வரலையா அப்படின்னு அந்த சார் கேக்குறாரு. சார், கிறிஷ் அங்கதானே இருப்பான் அப்படின்னு மகேஷ் கேக்குறாங்க. கிறிஷ் ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு அவரு. கிறிஷ் ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணனா, நாங்க திட்டினதுக்கு பயந்து போய் ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு அவரு. கிறிஷோட கார்டியன் சொல்றாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த சார் சொல்றாரு, நாங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்ட சொல்லி வச்சிருக்கிறோம், அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தூரம்லாம் பையன் போயிருக்க மாட்டான், தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த ரோகிணிக்கு கால் பண்ணி ரோகிணியோட ஃப்ரெண்ட் மகேஷ் சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவன் ஏன் இப்படி பண்றானே தெரியலையே, இவனை நான் எங்க போய் தேடுவேன் அப்படின்னு புலம்புறாங்க. ஒருவேளை உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. இல்லடி, அவனுக்கு வீட்டு அட்ரஸ்லாம் சரியா கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நான் உடனே பரப்பிட்டு வரேன், நீயும் கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உன் கூட வரணுமா அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இல்லடி, நான் துபாயில வேலை பாக்குறேன்னு சொல்லிருக்கிறேன், நான் உடனே கிளம்பி வந்தா அவங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இதான் ஸ்கூலுக்குள்ள போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. துவும் மீனாவும் இப்ப வந்துட்டு இருக்காங்க. வழியில போலீஸ்காரங்க காரெல்லாம் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பக்கத்துல வர ஒருத்தட்ட விசாரிக்கிறாரு முத்து. ஏதோ டெட் பாடிய கார்ல மறைச்சு எடுத்துட்டு போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதா, அதான் எல்லா காரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அருண் நிக்கிறத பாக்குறாரு முத்து. அப்ப இந்த கேஸ்ல நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. எங்க நம்ம என்னங்க கார்ல மறைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அங்க பாரு, 7 உட்காந்து இருக்கு பாரு அப்படின்னு அருணை காமிக்கிறாரு முத்து. காலையில இவன் என்னாலதான் சீதாட்ட மாட்டினா, கண்டிப்பா நம்ம வண்டியை மறைச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏதாவது பேசினார்னா சண்டை போடுற மாதிரி நீங்க பேசிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. வந்த போலீஸ்காரர் இப்போ முத்துவோட கார் டிக்கியை ஓபன் பண்றாரு. முத்துவும் மீனாவும் தான் கார்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அருண் பாக்குறாரு. அந்த காரை செக் பண்ண வேணாம், அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அருண். என்னது, போக சொல்லிட்டான், அதுக்குள்ளேயே அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதான் போக சொல்லிட்டாருல, கிளம்பலாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. நமக்கெல்லாம் எந்த சலுகையும் கொடுக்க வேண்டாம், நம்ம காரையும் செக் பண்ணிட்டோம் அவன் அப்படின்னு சொல்றாரு முத்து. பேசி பேசி இருக்கிற சங்கடத்தை அதிகப்படுத்தாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. முத்துவும் மீனாவும் கார்ல போயிட்டு இருக்க வழியில அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசும் அவரோட ஒய்ஃபும் நடந்து போறத பாக்குறாங்க. மீனாவும் முத்துவும் கார்ல இருந்து இறங்கி அவங்ககிட்ட அவங்க பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காப்பா, உங்க 2 பேர்னாலதான் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு பரசு. நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க நம்ம கார்ல உட்காருங்க, நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கிடையில ரோகிணி அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாங்க, ஒருவேளை கிறிஷ் முத்துவையும் மீனாவையும் தேடி போயிருப்பானோ அப்படின்னு கேக்குறாங்க. நீ தாண்டி சொன்ன அவனுக்கு வீட்டு அட்ரஸ் தெரியாதுன்னு அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. மீனாவோட போன் நம்பர் அவனுக்கு தெரியும், ஒருவேளை போன் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. கண்டிப்பா அவங்கள விட்டா அவனுக்கு வேற யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அப்ப நீ மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி கேட்க முடியும், கிறிஷ் அங்க வந்தானா கேட்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. நீ ஏன் டைரக்டா கேக்குற, வேற ஏதாவது பேசுற மாதிரி விசாரிச்சு பாரு அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. பரசுவையும் அவரோட ஒய்ஃபையும் வீட்டுல போய் டிராப் பண்ணிடுறாரு முத்து. பரசுவும் அவரோட ஒய்ஃபும் வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ரோகிணியோட ஃபோன் கால் வருது மீனாக்கு. எங்க ரோகிணி எனக்கு கால் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. பார்லர் அம்மா உனக்கு எதுக்கு கால் பண்ணது, உன்னால ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கும், அதனாலதான் கால் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. பார்லர் அம்மாவுக்கும் உனக்கும் தான் ஆகாதே, அது எதுக்கு இப்ப தேவையில்லாம கால் பண்ணுது அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.